கம்ப்ளீட்லி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டார்க் மேக்கப் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது, ஸ்டோரி கேட்கும்போது வாஸ் டு குரு டைரக்டர் தட் நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து யாராவது சூஸ் பண்ணலாம், இதுக்கு எனக்கு வச்சு பண்ணும். அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த சிம்பத்தி அண்ட் இன்னோசன்ஸ் வேணும் மேம், நீங்கள் தான் பண்ண முடியும். சரி, அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, நான் தான் பண்ணோன்னா யூ ஃபீல் குட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வென் த டைரக்டர் ஹேஸ் தட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ. அண்ட் அதை தான் I was happy to be part of this film, and thank you for showing me that confidence, and thank you for bringing out the work that you wanted, and I hope you all like it. And thank you everyone over here for all your kind words and love. Thank you media for being here. Do support us, do give us your love always, as always. Thank you. Press media நண்பர்களுக்கு வணக்கம். ப்ரொடியூசர் கோதண்டன் சார், டைரக்டர் குரு சார், உதய சார், திருமலை சார் மற்றும் சோனியா அகர்வால் மேம். எனக்கு குரு சார் பல இடங்களில் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். ரொம்ப நல்ல இயக்குனர், நல்ல ரைட்டர், நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையை. சார் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஏன் இவ்வளோ நர்வஸாக நடித்தார்ன்றது எனக்கும் தெரியல. நான் ரொம்ப நல்லா பேசுவார், ஃபோன்லலாம் பயங்கரமாக பேசுவார். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று சொன்னார் என்கிட்ட. அது அமைதியாக உட்கார். அதாவது பஞ்சதந்திரத்தில் அந்த ஸ்ரீமான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவார், ஒரு வண்டி இடிப்பார், இடிச்சு இப்படி போய் நிற்பார். நான் இடிக்கவே இல்லை, அது மாதிரி தான் அவர். பட்டு நல்ல அவர் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு நடிகர், ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர். இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால். இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க, மாதிரி செல்வராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், இது மாதிரி நிறைய ஒரு டைரக்டரோட இடத்துல கூடிய சீக்கிரம் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் தான் குரு சார். கண்டிப்பாக சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகாக சொல்லுவாங்க, சில பேருக்கு எடுக்க வராது, சில பேருக்கு எடுக்க தெரியும், அது சொல்ல தெரியாது. சில பேர் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும். இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்குனர். சில சினிமாவில் லக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன உழைச்சாலும் அது கண்டிப்பாக நேரங்காலம் கொண்டு போய் தள்ளுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கான நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு நம்புகிறேன் சார். கண்டிப்பாக ஏன்னா சில படத்தோட டைட்டில் எல்லாத்துக்கும் அமையாது. பருத்தின் டைட்டில், அதில் அந்த லீட் ரோல் யாரை வச்சு உமன் சென்ட்ரிக்காக பண்ணுறோம், அந்த போஸ்டர் அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கும் சோனியா மேம் பார்த்தாலும் எனக்கு நான் இப்போ தான் அவங்க நேரில் பார்க்குறேன், அதே மாதிரி தான் இருக்காங்க, கொஞ்சம் மெச்சோர்டாக. அந்த 7Gயோட அந்த பாட்டு தான் கண்ணில் இன்னும் நிற்குது. அது ஆக்சுவலாக அது அழிக்க முடியாத ஒரு விஷயம். உண்மையாலே இந்த படம் இதில் சார்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக அமையணும். ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கண்டிப்பாக வரும். நீ சின்ன படம் பெரிய படம் கண்டிப்பாக கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்குற ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நீங்கள் இல்லாமல் யாருமே சத்தியமாக கிடையாது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்பளித்து நன்றி. அன்பேஷும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்ப நண்பர்கள் ப்ரெஸ் மீடியா, முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் பெரிய வணக்கம். ஆக்சுவலாக நான் ஆடியோ லான்ச் உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துக்கு வரமாட்டேன். பட் இவன் பல்பம், இவன் பேர் ஒரிஜினல் பேர் நாங்கள் பல்பம் தான் கூப்பிடுவோம். அவர் பேர் பல்பம். என்னுடைய ராரான்ற ஒரு படத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு நடிச்சிருப்பான், பார்த்துருப்பீங்க. நான் அவன் சொல்கிறேன்னா உரிமையாக தான் சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மனோஜ் பாரதிராஜா அவனுக்கும் எனக்கும் ரொம்ப எங்களுடைய கூடையே இருப்பா அப்படி. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு நிச்சயமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. குரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அப்போயும் சொல்கிறேன் ஆடியோ லான்ச்சுக்கான நான் ஒரு தரமான படம் எடுத்து தான் அவங்களை ஆடியோ லான்ச்சு கூப்பிடுவேன் அப்படின்னா, எல்லாமே தரமான படம் தான். நீ எடுக்கிற படம் எல்லாமே தரமான படமாக தான் இருக்குது. ஸோ இதோடைய கண்டென்ட்டை பார்த்தேன். மியூசிக்காக இருக்கட்டும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மியூசிக்லேயே நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. நல்ல கண்டென்ட் என்றைக்குமே ஜெயிக்கும். தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. சமீபத்தில் நிறைய படம் பார்த்துருக்கோம். கண்டென்ட் நல்லா இருந்து நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, பத்திரிகை மீடியா எப்பயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்க.
குறைஞ்சபட்சம் அதனால தான் என்னுடைய லேட்டஸ்ட் மூவிலாம் கூட ஓரளவுக்கு நல்லா பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டால். ஸோ ரொம்ப நிச்சயமாக வந்து இந்த படம் மிக பெருசாக கண்டிப்பாக வரும். அண்டு இந்த படத்தை இவருக்கு என்னுடைய தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை எடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி அதை எடுத்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து கரெக்டாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் மிஸ்டர் ஸ்ரீதர் அவரும் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். அண்டு சோனியா, ஆக்சுவலி நான் வந்து 7G ரெயின்போ காலனிலேருந்தே உங்கள் ஃபேன் தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா வந்து அந்த டைம்லேருந்தே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர். இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் ஃப்ரேமில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாருமே இங்கே வந்து திருமலை இருக்கிறாரு, ப்ரொடியூசர் சங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு தூண், போராளி, அண்டு சினிமாவுடைய போராளின்னு சொல்லணும். இங்கே ராஜா இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறையா பிரதர் இருக்கிறாரு. ஸோ நிறையா பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் நம்ம வந்து பேசுகிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ஆட்டோமேட்டிக்காக தானாக தான் எலெக்ஷன் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் தமிழ் சினிமாவுக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து சினிமாவை தவிர வந்து எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதுதான் எங்களுடைய லைஃபு. ஸோ பல்பம், உன்னை பல்பனே நான் கூப்பிட்றேன். ஒரு பேர் பல்பம் தான். ஸோ நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து உன்னை நீ இருட்டு வெளிச்சம்லாம் சொல்லாத, லைஃப்னால் வந்து இருட்டு வெளிச்சம்லாம் மாறி மாறி தான் வரும். ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு மாதிரி டெஃபினட்டாக உனக்கு இனிமேல் வெளிச்சம்தான். அதை பற்றி நீ கவலைவே பட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நேரம் வரும், அந்த டைம் வரும்போது கரெக்டான ஒரு வெளிச்சம் வந்து உனக்கு டெஃபினட்டாக வருன்றது தான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அது பத்திரிக்கை மீடியாவில் தான் நான் நம்புகிறேன். அண்ட் பிரஜன், எங்கள் வீட்டில் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பிக் பாஸில் வந்து நல்ல ஜென்யூனாக இருந்தாருன்னு நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மூலிமா உங்களுக்கு நிறைய படங்கள் வரணும்னு நானும் ப்ரே பண்ணுறேன். ஸோ இந்த டீமுக்கே என்னுடைய மொத்தமாக வாழ்த்துக்கள். ஸோ நன்றி, தேங்க்யூ. பருத்தி அப்படின்னாலே ஒரு அப்படி பூக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதனால் இந்த குரு சார் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பமாயிடுச்சுன்றது அர்த்தம். பருத்தி இது சின்ன படம் கிடையாது, இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பட ப்ரமோஷன் அப்படின்றது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டு நம்ம யாரை வைக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து சோனியா அகர்வால் மேடம் வந்திருக்காங்க. மேடம் ரொம்ப நன்றி மேடம். சோனியா அகர்வால் மேடமை பார்த்து மற்ற நடிகர்கள் கற்றுக்கணும். என்னென்னா ஒரு சென்டர் பாயிண்ட்டை ஏன் நாங்கள் வைக்கிறோம்? ஒரு படம் தயாரித்து அந்த தயாரித்தில் வெற்றி பெறணுன்ட்டு ஒருத்தர் சென்டர் பாயிண்ட் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். என்ன நண்பர் திருமலை இருக்கார், நாங்கள் என்னுடைய நண்பர் படம் வந்து கஜானா படம். அந்த படத்தில் யோகி பாபு சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்ட். அவர் வரலன்றது வந்து நான் பேசுனது வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு எனக்கு பர்சனலான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் தயாரிப்பாளர் பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் ஏன்னா இப்போ வந்து போலீஸோட ரொம்ப மோசமாக இருக்காங்க. இதை பேசணும், இதை பேசாதீங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணாதீங்கன்றாங்க. அப்படி கிடையாது. தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு, தயாரிப்பாளர் சங்கம்ன்றது தயாரிப்பாளருடைய பாதுகாப்பு. அப்போ நாங்கள் பேசாமல் வேறு யார் அதை பேச முடியும்? சரிங்களா? நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கும். அது யார் வேணால் வந்து உக்காரலாம் அந்த அந்த சீட்டில். யார் உக்காந்தாலும், என் பிரதர் உதய பிரதர் யார் வந்து உக்காந்தாலும் தயாரிப்பாளருக்கான சங்கம் வந்து தயாரிப்பாளருடைய பாதுகாக்கும். அதனால் வந்து யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. யார் நல்லது செஞ்சாலும் அதை பாராட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. சோனியா அகர்வால் மேடம் என்னுடைய மனமார்ந்த நன்றி மேடம். நீங்கள் வந்தது இது மாதிரி வந்து நடிகர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கள தான் சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நாங்கள் படம் பண்ணோம்னு சொன்னால் நீங்கள் ப்ரமோஷனுக்கு கண்டிப்பாக வந்தே தீரணும். சரிங்களா? நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. இன்னொன்று, மியூசிக் டைரக்டர் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனுக்கு? இது ஆடியோ லான்ச் தானே? அதானே வந்திருக்கோம் நம்ம எல்லோரும். ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லைங்க இங்கே. எவ்வளோ பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் டைரக்டர்ஸு அவங்க ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தே தீரணும். ஓகேங்களா? உங்களுக்கான ஃபங்க்ஷன் இது. நீங்கள் வரலன்னா என்னங்க அது அர்த்தம்? அதே மாதிரி ரைட்ஸ் வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் சொந்தம். ஒரு படத்தின் ரைட்ஸ் வந்து பாடல் ரைட்ஸ் வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும்தாங்க சொந்தம்.
வேறு யாருக்கும் கிடையாது. அதுதான் அக்ரிமெண்ட்டு. அதான சார் அக்ரிமெண்ட்டு? அப்படி தான் பண்ணுறீங்க. அதுக்கு பின்னாடி உரிமை கொண்டாடுறத நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது சார். ரொம்ப நன்றி, வணக்கம். படம் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்னை வந்து அடுத்து பூமணி, குரு சார், என் நண்பர் உதயா, திருமலை, அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, மீடியா, யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மேடம், கதையின் நாயகனுடைய அப்பா இல்லை, நாயகியுடைய அம்மா அப்பா. ஆமாம். ஸோ இந்த படம் பருத்தி. நம்ம சோனியா அர்வால் மேடத்தை வந்து ரொம்ப அழகாக பார்த்துருப்போம் நிறைய படங்களில், அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். பட் இந்த படத்தில் அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான காட்டுக்குள்ளே ஒரு காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக கிராமத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நன்றி மேம். அடுத்தபடியாக ப்ரொடியூசர்ஸ், இந்த படத்தோட நண்பர் கோதண்டா அவர்கள், மேடம் லட்சு கணேஷ் அவர்கள் இந்த படத்தை தயாரிப்பதற்கு மிகவும் ரொம்ப டைரக்டர் கஷ்டப்பட்டு அவங்கள ஓகே பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கணும். அப்புறம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பேசவே அவர் ரொம்ப சங்கடப்பட்டார். ஆமாம், அவங்க எந்திரிங்க. அவர் வந்து எங்கள் மச்சான், அவர் என்னை மாப்பிள்ளை தான் கூப்பிடுவார். பார்த்தீங்களா, இப்போ கை கட்டிக்கிறத பாருங்கள், அப்படி தான் நடிப்பார். ஆனால் உண்மையிலே திறமையான நடிகன். இப்போ நீங்கள் நிறையா படம் நான் நடிச்சிருக்கேன். இந்த வருஷத்தில் எனக்கு 5வது படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் நாங்கள் எப்படி இப்போ டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, வாங்க இப்படி பண்ணுங்கள், இப்படி கதை வருது, இந்த நேரத்தில் இப்படி நிற்கணும், இவர் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அவர் அப்படி இல்லை, அதை அப்படியே நடித்து காட்டிடுவார். ஒரு படம் ஒரு சீனில் கைத்தில் தொங்கணும், இவரே முதல்ல தொங்கிட்டு இருக்காரு. இவர் தொங்கிட்டு இருக்காரு, அங்கே வந்து பார்க்குறோம், என்னென்ன பண்ணால் டேரக்டர் தொங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதையில் வந்து என்ன இருக்கணுங்கிறத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக அந்த படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஜெயிச்சு வரணும் சார். உங்களுக்கு பெரிய வந்து பிளஸிங், உங்களுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது, எல்லாருமே சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது மாதிரி இந்த படத்தில் எனக்கு பேராக வந்து சுகன்யா நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணார். இல்லை டேரக்டர் நிறைய பேரை செலக்ட் பண்ணி ஒருத்தரெல்லாம் வந்து நடிக்க வச்சு ஒரு வாரம் நடிக்க வச்சுட்டு அப்புறம் அவங்கள வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த கதைக்கு இன்னும் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப உயிரோட்டமாக வந்து சுகன்யா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தில் நடித்த முக்கியமான நான் சொல்லணும், நரேன், இந்த சில்வா, நரேன், சிபி, அபர்ணா, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே இயங்குறவங்க தான். ஸோ அவங்கள நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த படம் வந்து தில்லிஸ் அவருடைய இயக்குனருடைய பையன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ புதுசு தானே, ஒன்று பெருசாக பண்ண மாட்டான், ஏதோ செய்வான், 2 வாரம் திட்டுவார், பண்ணுவார். அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு எவ்ரி சிங்கிள் டேக்கில் எல்லாமே ஓகே பண்ணான். பயங்கரமாக நடித்தான் அந்த பையன், பயங்கர இன்வால்மெண்ட்டு. அவனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு நம்புறேன் இதில். அது மாதிரி எனக்கு பொண்ணாக பொண்ணு ஒரு ப்ரொடியூசர் கோதண்டாவுடைய பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அவங்க ஆக்சுவலி பெங்களூர், இந்த பொண்ணு தமிழ் அவ்வளோவா தெரியாது, இது தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். அதே மாதிரி அந்த பொண்ணு டே 1லேருந்து சிங்கிள் ஷாட்டில் எல்லாமே ஓகே பண்ணி, அது அழுகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்கெலாம். அவ்வளோ ஒரு ரொம்ப டெடிக்கேட்டோட அது இந்த சினிமாவில் நடிக்கணும்னு அவ்வளோ ஆசை, அந்த வெறியோட நல்லா பண்ணது. ஸோ அந்த பொண்ணு பெருசாக இந்த படத்து மூலிமா தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை வரணும்னு நினச்சிக்கிறேன். அது மாதிரி இன்னும் இன்னைக்கு வந்து மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு வரலைன்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து ரொம்ப அந்த சாங் நாங்கள் வந்து ட்ராக் கேட்கும்போதே ஒரு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, இன்னும் படத்தில் பார்க்கும்போது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையணும், எங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இந்த வருஷத்தில் இது என்னுடைய கடைசி படம் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியோட வாழணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே பருத்தி டீம் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். நானும் நண்பனும் வந்து ஆக்சுவலி நானும் டைரக்ஷன் டீம் தான். எனக்கு ரிலீஸு பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு ஹாபி. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு நொடி ரயில் வந்து கேரளா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாடு நண்பனோட பயணத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு வந்து தேட்டருக்கு ரிலீஸ் ஃபஸ்ட் டைம் இந்த படம் ரிலீஸ் வரும். அடுத்தடுத்து படங்கள் பண்ண போகிறோம் எங்களோட கம்பெனி சார்பாக. அதுவும் மெயினாக இந்த மாதிரியான லைவ் நல்ல படங்களுக்கான ஒரு படைப்பு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் எச்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி கண்டிப்பாக ரிலீஸில் நாங்கள் இருப்போன்றதில் இந்த டைமில் சொல்லிக்கிறேன். நண்பனை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதை சொல்லுவாப்புல. உண்மை, ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவாப்புல. நண்பா என்ன டைம் தெரியுமா அப்படின்னு கேட்பேன். தெரியும் நண்பா 2 மணி. சரி ஓகே, உங்கள் வீட்டில் யார் கேட்கலையா?
கதவு லாக் பண்ணிட்டு நான் பார்க்க வந்துட்டேன் நண்பா. இவர் பார்க்கில் வந்துட்டு உட்காந்து தூக்கம் வரலன்னா கதை சொல்கிறதுக்கு நான் தூங்கிட்டு இருக்கால எழுப்பி கதை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் எனக்கு இவருக்கும் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவோம். எங்கள் வீட்லேயே வந்து கேட்பாங்க, நீ என்னதான் பண்ணுற, எங்களெல்லாம் மறந்துட்டு குரு கூடயே சுற்றிட்டு இருக்க. அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் நானும் நண்பனும், நிறைய விஷயங்கள். நண்பன் கூடலாம் வந்து சில டைம் வெளியூர், இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணோம். போயிட்டு அங்கே இருக்கிற முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்குள்ளே போய் 2 நாள் பார்க்குறேன். டீ கடையில் பார்த்தா 4 பேர் வாங்க டைரக்டர் சார்ன்றாங்க, மாமா மச்சான் பழகிட்டார் எல்லாருக்கிட்டையும். ஆனால் இன்றைக்கி தான் அவர் இப்படி பேசுகிறார் ஸ்டேஜில். ஏன் இன்றைக்கி இவ்வளோ நர்வஸ் ஆனான்னு தெரில. எல்லாருக்கூடையும் ஜாலியாக கனெக்ட் ஆயிடுவார். 2வது விஷயம், இந்த படம் வந்து 25 எத்தனை படம் வந்தாலும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் 25 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் கோதண்டன் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதே விஷயத்தில் நாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நச்சுகணேஷ் அக்கா, அந்த அக்கா ஃபோனில் தான் பேசியிருக்கோம். இன்றைக்கி தான் வந்தாங்க, நேரில் பார்த்தேன். சார் அவர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் அடிக்கடி போவோம். ரொம்ப தங்கமான மனிதர். அதாவது ஒரு படம் வந்து ஒரு டைரக்டரும் ஒரு ப்ரொடியூசரும் சேரும்போது நல்லாயிருக்கும், ஒரு படம் ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும். ஆனால் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெடல், ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சங்கடங்கள் இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு டேட் இப்போ வரைக்கும் சரி, அவங்க 2 பேரும் அவ்வளோ அன்னோனியும், அவருக்கு தெரியாமல் இவர் எதுவும் பண்ண மாட்டார். ஒவ்வொன்றும் அவ்வளோ பாண்டிங்கில் ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டரும் இந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்காங்க. இதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் டேட் போடுற அன்னைக்கு குரு அடுத்த படம் ஆரம்பின்னு சொல்லி அன்னைக்கே வார்த்தை கொடுத்தாரு ப்ரொடியூசர். உண்மையிலே சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பல வெற்றி படிகளை வந்து இது மட்டுமே குருவோட லெவல் கிடையாது. இதை தாண்டி ஒன்று இருக்குது, அதை நான் நம்புகிறேன், ஒரு நண்பனாக நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இதை தாண்டி அடுத்த வருஷம் இன்னொரு படம் பெருசாக ஒன்று வச்சுருக்காரு. அந்த கதை நான் உண்மையிலே நான் மிரண்டுட்டேன். பிஆர் நிதிஷ் கூட தெரியும். அப்புறம் இன்னொன்று, நிதிஷை பற்றி பேசி ஆகணும். பிஆர்ஓ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு. இன்றைக்கி விடிய காலையில் நான் வந்து சரி ஓகே ஏரியா ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டலாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. சரி எல்லாமே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைரக்டர் வரேன்ட்டாரு. பிஆர்ஓ என் கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து போஸ்ட் ஓட்டினாப்ல. அதனால நிதிஷ் சார், ஏன்னா அது வந்து நான் இது பிஆர்ஓ நான் என் வேலை இதுதான் அப்படின்னு இல்லாமல் நட்புக்காக அவ்வளோ தூரம் இயங்கிட்டு இருக்காரு. ஸோ நிதிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து சோனியா மேடம், நான் உங்களுடைய மிகப்பெரிய பிக் ஃபேன் மேம். 7G ரெயின்போ காலனி வரும்போது நான் வந்து கிட்டத்தட்ட தேட்டர்லையும் படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட சிடி அத்தனை வாட்டி, அப்போல்லாம் சிடி அவ்வளோ வாட்டி உங்கள் படம், கோவில் எல்லாமே நான் வந்து அவ்வளோ ஃபேன், உங்களுக்கு மிகப்பெரிய பிக் ஃபேன். இந்த படம் நான் ரிலீஸ்க்கான வரதுக்கான விஷயமும் உங்களோட ஒரு ஃபேனாக தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். படம் பார்த்தேன், உண்மையிலே எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் மேடம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடத்தோடைய வேற ஒரு ஆங்கிளில் நீங்கள் இந்த படம் பார்ப்பீங்க. அப்புறம் வந்து ப்ரொடியூசரோட பொண்ணு நடிச்சிருக்காங்க வர்ஷா. அவங்க வந்து பயங்கரமாக வந்து லாஸ்ட்லாம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக்கில் ப்ரிவியூ பார்க்க தான் போகிறீங்க கூடிய சீக்கிரம். அந்த பாப்பா எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி டைரக்டரோட பையன் திலீஷ் பிச்சுட்டான், கிளைமேக்ஸ்லாம் பிச்சுட்டான். எனக்கே கண்ணீர் வந்துருச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஸோ எனக்கு ஒவ்வொரு விஷயமும் எவ்வரி ஃப்ரேம் ஒவ்வொன்றுமே நீங்கள் பேக்ட்ராப் ஆகட்டும், அந்த நேட்டிவிட்டி ஆகட்டும், ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் அவ்வளோ லைவாக. இதில் உண்மையாக நிறைய விஷயம் சொல்ல போனால் எல்லா வேலையும் இவரே ஒரே ஆள் எடுத்து போட்டு பண்ணி அந்த ஊரே ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அந்த ஊருக்கு போனால் மாமா மச்சான் ஒரு ஊரே நீ கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பருத்தி படம் எடுத்த ஊர் தென்கனி கோட்டை. அந்த ஊர் எப்போ வரீங்க மாப்பிள்ளன்னு இவர் மாப்பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க. விட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு கூட கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்காப்புல. அதனால நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பருத்திக்கு அப்புறம் குரு பண்ணுற படம் மிகப்பெரிய சக்ஸஸாக நெக்ஸ்ட் இயர் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய எழுதுகோளும் அவருடைய வார்த்தைகளும் டைலாக் சென்ஸும் பயங்கரமான பிரில்லியன்ட். அவரோட பேனால் அந்த வரிகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுலேயுமே எழுதியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள். இந்த படம் நான் ரிலீஸ்க்கு வரதுக்கான காரணம் ஒரே வார்த்தை தான், ஒரு நல்ல படைப்பு, கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இந்த படம் இன்னும் 100 வருஷம் கடந்தும் இந்த படத்தோட பேரை சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல படைப்பு குரு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்கணும். இந்த மாதிரி படங்கள் எந்த படம் இந்த மாதிரி வரும்போது எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி கூட இருக்கும். அப்புறம் திருமலண்ணன் தம்பி ஒரே ஒரு வார்த்தை தான் நேற்று கேட்டேன். ஆடியோ வந்து திருமலண்ணன் தான் வாங்கியிருக்காரு. நேற்று கேட்டவுடனே ஒன்றுமே சொல்ல, தம்பி பண்ணிடலாம் விடு அப்படின்னாரு, ஒரே வார்த்தை. இந்த நேரத்தில் திருமலண்ணாவுக்கு நன்றி. அப்புறம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.
அனைவருக்கும் வணக்கம். 2016 என் நண்பர்களை சந்தித்தேன் வளையன்ற ஒரு திரைப்படத்தில். மீண்டும் 2வது உங்களை என் நண்பர்களை சந்திக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. எங்கள் அக்கா அச்சை கணேஷ் இந்த படத்துக்கு ஒரு துணையாக இருந்தாங்க. என் முதலாளி ஒன்றில் இந்த கதையில் நான் வந்து முதலாளி போய் மீட் பண்ணும்போது சின்ன லைன் தான் சொன்னேன். சின்ன லைன் சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எப்போ ஷூட் போகிற, ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னாரு. இருக்க முதலாளி அப்படின்னேன். ஸோ அன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்னை நம்பி பணம் போடும்போது ஒரு விஷயத்த அன்றைக்கி நான் பதிவு பண்ணேன். இல்லை முதலாளி, என்னை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், நான் ஒரு சின்ன விஷுவல் பண்ணி காமிக்கிறேன், அது பிடிச்ச பேர் நீங்கள் என்னை நம்பி காசு போடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த விஷுவல் பண்ணி காமிச்சேன். அதை காமிச்சத உடனே ஓகே குரு நீ பண்ணலாம் அப்படின்னு முழு சுதந்திரமும் முழு சந்தோஷமும் எங்கள் அக்கா லட்சுமியும் என் முதலாளியும் எனக்கு ஒரு துணையாக இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க இந்த படத்தை. ஸோ முதல்ல இந்த கதையில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பையன் அந்த ஹீரோயினி பண்ணிக்கிற பாப்பா வந்து என் ப்ரொடியூசரோட பொண்ணு, அந்த குழந்தை. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு நட்பு அழகாக சொல்லியிருப்பேன். அதில் வந்து எனக்கு இன்னும் அப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த உறவுகளை வந்து சின்ன வயசுலேயே விதைக்கக்கூடாது, அவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற இந்த கதையில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து சாதின்ற ஒரு விஷயத்தை திணிச்சு பிஞ்சு மனசில் யாரையும் கெடுக்கக்கூடாது, ஸோ அவங்களுக்கு வேற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எனக்கு தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். தெரியல, இதுக்கு மேலே திருப்பி இந்த வெளிச்சத்துக்கு வந்துக்கிறேன்னா எங்கள் அக்காவும் என் முதலாளியும் திருப்பி இன்னொரு வெளிச்சத்துக்கு வரப்போனா அது உங்கள் மூலியமாக தான். தெரியல, இருட்டா வெளிச்சமாக அது உங்கள் கையில் தான் இருக்குது என் லைஃப். தேங்க்யூ.